எல்லோருக்கும் சந்தோஷம் வேண்டும். ஆனால் எந்த விதத்தில் புகைப்பிடிப்பது கேடு தரும்? புகைப்பிடித்தல் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். அதோடு உங்களை விரும்புபவர்களுக்கும் புகைப்பிடிப்பது கேடு தரும். Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Liquor drinking is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும்.
மோருக்கு ரத்தம் தெளிச்சு ரொம்ப நாள் ஆகுது. இன்னைக்கு தெளிச்சிடலான்னு. நல்ல காரியம் செய்யறதுக்கு நாள் என்ன கிழமை என்ன போய் செய்யுங்கடா. உங்க ஆசீர்வாதம் மாமா. வர மாமா அதுவும் எங்க கிட்டே திருநதாண்டா தப்பு. அண்ணே இவன் என்ன பேச்சு? முதல்ல கையை வெட்டுன அண்ணா, இவன் காலை வெட்டணும். உங்க ஆசையை நான் ஏன் கெடுக்கணும்? உன் பங்குக்கு நீ கைய வெட்டிக்க, உன் பங்குக்கு நீ காலை வெட்டிக்க, என் பங்குக்கு இவனை தூக்கி அந்த கிரசர்ல போடுறான். கமலா என்ன மன்னிச்சிருமா. அப்பா அப்பா துளசி, அம்மாடி துளசி, துளசி. அப்பா அப்பா அம்மாடி என்னப்பா ராத்திரி பகல்னு பார்க்காம குடிச்சிட்டு இருக்கீங்க? காலங்காத்தாலே மறுபடியும் குடிக்கணுமா? இல்லம்மா, அப்பாவுக்கு மனசு சரியில்லை. அதுக்காக மகளையும் மறந்துட்டு குடிக்கணுமாப்பா? எங்களை பத்தி உங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. ஐயோ இல்லம்மா, உங்களை நினைச்சுதாம்மா குடிக்கிற. அன்னைக்கு உங்க அம்மா செத்தம் போதே இந்த பாவி செத்து இருக்கணும்மா. இப்ப நான் உயிரோடு இருக்கிறது உங்களுக்கு தரம்மா. சரி வாங்க வந்து குளிங்கப்பா. அம்மாடி ஐயோ. அக்கா போயிட்டு வரேங்க. சரிடா. தம்பி நில்லுடா. என்னக்கா? டிஃபன் பாக்ஸ் கூட இருக்காம போற. சரி பார்த்து பத்திரம். படிப்புல கவனம் இருக்கணும் சரியா? உனக்கு அப்பா மேல கவனம் இருக்கட்டும். வரட்டா? சரி. இன்னும் வியாபாரமே ஆகலங்க. அநியாயம் பண்றீங்களே. இவனுக்கு உருப்படல நாசமா போவானுங்க. மாமூல எடுமா. இன்னைக்கு மாமூல் இல்ல தம்பி, என் வீட்டுக்கார ஆஸ்பத்திரியில இருக்காரு. அவருக்கு பணம் சேர்க்கறதே ரொம்ப கஷ்டமா இருக்குது. இப்ப ஏது காசு அடுத்த முறை வாங்க தரேன். ஆபரேஷன் பண்ற டாக்டர் எங்க அண்ணனே இங்க இருக்கும் போது பணம் கேக்குதான். பணம் ஓட்டனா பணத்தோட இவனுங்க நல்லாவே இருக்க மாட்டானுங்க. கூட 100 ரூபாப்பா. மாமலடே ஏடியடா. என் பொண்ணு கல்யாணத்துக்காக குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்த பணத்தை வந்து கேக்குறீங்களே தம்பி. குருவிக்கெல்லாம் எதுக்குடா கல்யாணம்? அதே தானா செஞ்சு டேய், இப்படி வசூல் பண்ற நேரம் கோயில் வாசல் உட்காந்து பிச்சை எடுக்கலாம்டா. வெக்கமா இல்ல உங்களுக்கு? புடுறா ஓடுங்கடா. வாங்கடா வாங்கடா டேய் வாங்கடா வந்துங்கடா. பணத்தை வாங்குனவங்கள்ட்ட திருப்பி கொடுத்துருங்கயா. சரிங்க தம்பி. உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு
என்னால நான் உதவிங்க இது. தம்பி ரொம்ப நல்லா இருப்பீங்க தம்பி. பரம் தருவாளே வடபத்ரகாளி வருவோர்க்கெல்லாம் அருள் தரும் கூலி நீயேதானே நான் காணும் தெய்வம் நீ இன்றி போனா வேறெது தெய்வம் இப்போதும் ஐயோ ஐயோ புத்துக்குள்ள தாலி விழுந்துச்சு. அம்மா பத்ரகாளி இது என்ன சோதனை? புத்துக்குள்ள என் தாலி விழுந்துச்சு. ஐயோ கொஞ்சம் தள்ளுங்க. என்னாச்சுக்கா? தாலி புத்துக்குள்ள விழுந்துருச்சுமா. இது என் தாலிக்கு வந்த சோதனையா இல்ல என் உயிருக்கு வந்த வேதனையான்னு தெரியலையேம்மா. ஐயோ நான் என்ன பண்ண போறேன்? அழுவாதீங்கக்கா. என்ன பண்ண போறேன்? எந்த ஆபத்தும் இல்ல. அந்த ஆத்தாவோட பரீட்சை. இதுக்கும் ஒரு காரணம் வச்சிருப்பா. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் எடுத்து தரேன். என்ன காரியம் பண்ற நீ? புத்துக்குள்ள கைய விடுற? பாம்பு கடிச்சா என்ன தெரியுமா? உள்ள இருக்கிறது பாம்பு இல்ல, அந்த ஆத்தாவோட அம்சம். உங்களுக்கு வேணா அது அரவமா இருக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் அது அரவணைக்கிற அன்பு. இந்தாங்க. ஆத்தா யார் தாலியும் அனாவசியமா பறிக்க மாட்டா. உங்க தாலி உங்ககிட்டயே வந்துருச்சு பாத்தீங்களா? கட்டிக்கோங்க. நான் எவ்வளவு தூரம் சொன்னேன்? பாம்பு கடிச்ச ரத்தம் வந்துச்சு பாத்தியா? இது பாம்பு கடிச்சு வந்த ரத்தம் இல்ல, இந்த தாலியோட மொன குத்தி வந்த ரத்தம். ரொம்ப நன்றிமா. இப்பதாமா எனக்கு புரியுது. ஒரு நாள் என் வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லாம போனப்போ தாலிய காணிக்கையா உண்டியல்ல போடுறேன்னு வேண்டிக்கிட்டேன். அத அம்மன் ஞாபகப்படுத்திருக்கா. இப்பதாமா எனக்கு புரியுது. அம்மா தாயே, இதுக்காக தான் எனக்கு இந்த சோதனையா? அம்மா தாயே, என்ன மன்னிச்சிருமா. அம்மா பத்ரகாளி தாயே. எந்திரிங்கக்கா. என்னடா மாமூல வசூல் பண்ணிட்டியா? அது வந்து என்னடா ஆச்சு? எங்கடா பணம்? எங்கடே நம்ம தம்பி சரவண வந்து மாமூல் வாங்குறதே கெடுத்து விட்டாரு. ஆமாண்ணே, எங்களால ஒண்ணுமே பண்ண முடியலண்ணே. அண்ணே, நம்ம தம்பி இப்படித்தான் அடிக்கடி தொந்தரவு கொடுக்குறாரு. எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. நாங்க யாருன்னு அவருக்கு தெரியாது, தெரியவும் கூடாது. அதனாலதானே ஒண்ணும் பண்ண முடியல. இதை நம்ம சும்மா விடக்கூடாது முதலாளி. அதுக்காக நம்ம விரல நாமளே வெட்டிக்க முடியுமாடா? டே விக்ரம், இப்ப நடக்க போற எல்லா விளையாட்டுல அரவிந்த் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்க போறான். பசங்க எல்லாம் பீஸ் ஆக போறாங்க. ஆமா விக்ரம், பீஸ் ஆக போற எல்லாத்தையும் ஃபர்ஸ்டா மாத்தி காட்டண்டா. அதான்டா இந்த விக்ரம். வாங்கடா போலாம். ஹே, உன் தாண்டி இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ்ல எல்லா பிரைஸும் வாங்க போறா. ஏய் நிறுத்து நிறுத்து. ஏன் ஆளா? யார்டி அவன்? யாருன்னே தெரியாத மாதிரி நடிக்கிறியா? எல்லாம் எங்களுக்கு தெரியும்டி. ஏய் சும்மா விளையாடாத. யார் அவன் சொல்லு. ஏய், அவன் பேரை நாங்க சொல்லி நீ கேட்கணும்னு ஆசைப்படுறியா? அவன் பேரு அரவிந்த். போதுமா? அரவிந்தா? அவனா? அவன் எப்படி ஏன் ஆளானா? ஹே, காலேஜ்லயே அவன் தான் நல்லா படிக்கிறவன். பாக்குறதுக்கு அழகா இருக்கான், பழகுறதுக்கு பழமா இருக்கான். இதை விட வேற என்ன வேணும்? நீயும் இந்த காலேஜ்ல நல்லா படிக்கிற ஆளு. ஸ்போர்ட்ஸ்ல எல்லாத்துலயும் நீ தான் ஃபர்ஸ்ட். அதான் உங்களுக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏய் இங்க பாருங்கடி, உங்க கெமிஸ்ட்ரி தியரி எல்லாம் சுத்தமா ராங். நான் இன்னும் அவனை காதலிக்கணும்னு நினைக்கவே இல்லை. அப்படியா? காதல் என்ன கத்திரிக்காவா கடையில போய் வாங்குறதுக்கு? இந்த அழகு படிப்பெல்லாம் வெளியில தெரியும். அப்புறம் ஆனா அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். போடுப்பா. எனக்கு படிப்புல ஃபர்ஸ்ட் வருது, ஸ்போர்ட்ஸ்ல பிரைஸ் வாங்குறது அதெல்லாம் முக்கியம் இல்ல. இந்த வருஷம் காலேஜ் முடிச்ச உடனே ஒரு வேலைக்கு போகணும். என் குடும்பத்தை நல்ல மாதிரியா பாத்துக்கணும். அது மட்டும் இல்ல, என் அக்காவை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுத்து அவ சந்தோஷப்படுறத நான் பார்க்கணும். அது போதும்டா எனக்கு. டேய், உன்னோட ஆசையை நீ சொல்லிட்ட, நல்லாதான் இருக்குது. ஆனா அதுக்கு நீ ஒண்ணு செய்யணுமே. என்ன செய்யணும்? ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு நடக்க போற ஸ்போர்ட்ஸ்ல நீ கலந்துக்க கூடாது. என் பசங்க மட்டும் தான் ஜெயிக்கணும், புரியுதா? ஏய், எனக்கு ஆர்டர் போடுறதுக்கு நீ யாரு? இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட லீடர். எல்லாரையும் லீட் பண்ணி நடத்துவேன், புரியுதா? அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லது பண்ற பதவி, அதை மிஸ்யூஸ் பண்ணாத. நான் ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்க தான் போறேன், ஜெயிக்க தான் போறேன். உன்னால என்ன முடிஞ்சா ஜெயிச்சுக்க. போடா போ. உன் குடும்பத்தை நீ நல்லா வாழ வைக்கணும்னு ஆசைப்படுற, தப்பு இல்ல. ஆனா அதுக்கு நீ உயிரோட இருக்கணுமே, பாத்துக்கிறேன்.
பாருடி. டேய் செம லக்கடி உனக்கு. வெரி குட்ரா, அப்படிதான் முயற்சி பண்ணோம். ரொம்ப தேங்க்ஸ்டா. உண்மையாவே அரவிந்தன் விந்தையானவன் தாண்டி. ஹி இஸ் வெரி கிரேட். இவ்வளவு நல்ல பையனா இருக்கானே. உங்கள் அனைவருக்கும் வணக்கம். மாணவ செல்வங்களே, உங்களை மனதார வாழ்த்துகிறேன். உங்கள் ஆர்வத்தை கண்டு நான் பிரமிக்கிறேன். நீங்கள் வாழ்க்கை என்னும் விளையாட்டிலும் பெரும் வெற்றி பெற வாழ்த்துகிறேன், ஆண்டவனையும் வேண்டுகிறேன். இப்போது தலைவர் அவர்கள் பரிசுகளை வழங்குவார். விளையாட்டு போட்டியிலே வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்க என்னை அழைத்தமைக்கு நன்றி. ஓட்டப்பந்தயத்தில் அனைத்து பிரிவுகளிலும் முதல் பரிசு அரவிந்தன். பெண்கள் பிரிவுக்கு பரிசளிக்க வந்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தொழிலதிபர் திரு சஞ்சீவ் அவர்கள் பரிசுகளை வழங்குவார். பெண்களுக்கான அனைத்து போட்டிகளிலும் முதல் பரிசு தேவி. கொஞ்சம் நில்லு. என்ன இது? அரவிந்த், நான் லவ் பண்றேன்டா. நீயே உன் லவ் சொல்வேன்னு நினைச்சா, ஆனா அது நடக்கல. அதான் நானே சொல்லிட்டேன். I really love you, love you, love you, ladies. என்ன இப்படி முழிக்கிற? இந்த மொழியெல்லாம் இருக்க கூடாது. இனிமே காதல் மொழிதான் இருக்கணும், சரியா? மச்சி, ஸ்போர்ட்ஸ்ல தெறிக்க விட்டடா. இது என்னடா பெரிய விஷயம்? நான் எப்போ வின் பண்றதா, நீங்க தோக்கறது தான் சகஜம்டா. அரவிந்தா, ஸ்போர்ட்ஸ்ல உன்னை ஜெயிக்கலான்னு பார்த்தேன். ஆனா உண்மையிலேயே மனிதாபிமானத்துல ரொம்ப உயர்ந்தவன்னு காட்டிட்டடா. நீ தான் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் லீடரா இருக்கிறதுக்கு தகுதியானவன். உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டா. தேங்க்ஸ்டா. ஒரு குஜால கொடுப்பா. சீக்கிரம் சீக்கிரம். பாட்டு பேசி என்ன ஆட்டம் ஆடுறாங்க. என்னடா தெரியா இல்லையா? செத்துட்டியா? இருக்கிறான்பா தம்பி. தண்ணி அடிக்கும் போது யாருக்கும் பயப்படாத, தைரியமா அடி. அதை இவன் சொல்றான். வாடா டேய், மொத்தத்தையும் குடிச்சிட்டு போறான். சீக்கிரம் குடிக்கணும்டா, வந்துட போறான்டா. கொடக்கல ஊத்து. ஐயோ, குடிக்கும் போது கன்றா இது குச்ச கும்முன்னு இருக்கு. ஏன்டா குடிக்கும் போது விக்கிற? விக்கிறதுனால தான் குடிக்கிற. ஐயோ டேய், சரக்கு விக்கிறத பத்தி சொல்லடா. குடிக்கும் போது தொண்டை ஏன் விக்குது? நானே விக்கினே குடிப்பேன், குடிச்சிக்கினே விக்குவேன். எரும மாடு, நீ இப்படியே செஞ்சுக்கிட்டு அவன் வந்தானே வச்சுக்க, அப்புறம் இதுவும் கிடைக்காது, வெறும் பாட்டில தான் நக்கணும். குடிடா மூடிட்டு. டேய் 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 டேய், சீக்கிரம் குடிக்கடா, வந்து தொலைக்க போறாடா. ஐயோ தம்பி, ஏன்பா அழுகுற? ஐயோ டேய் 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 டேய், ஐயோ நீ என்ன அழுகுற? நீ மட்டும் ஆயிட்டா நானும் மட்டும் ஆயிடுவேன்டா. நீ அழுதா நானும் அழுவேன்டா. கோடையினி குமாரு, நீ அழுதா நானும் அழுதா. கடலை உருண்டை, நீ அழுதா நானும் அழுதுருவேன்டா. பாலா போன குடியை குடிச்சு ஏன்டா சீக்கிரம் சாவுறீங்க? டே கடல் உருண்டை, குடிச்சு குடிச்சு ஓ ஈரலத்தா பறிச்சு வீங்கி போச்சுடா. நாளைக்கு நாளானைக்குள்ள மஞ்சள் சீக்கிரம் செத்து போயிருடா.
டேய் பாவாட, கோபுர கலச மாதிரி இருந்த உன் மூஞ்சி இப்படி குடிச்சு குடிச்சு குரங்காட்டம் போயிட்டு நீயும் சீக்கிரம் மண்டையை போட்டு விடா. அதே கோடகிரி குமாரு, ஏண்டா நீ ஒரு குழந்தை, பச்சை மண்ணு மாதிரி உன் மூஞ்சி, உனக்கும் சீக்கிரம் பச்சை மட்டை மேல பாசம் காட்டுறதுக்கு உங்களை தவிர வேற யாரா இருக்காங்க? நீங்க 3 பேரும் செத்து போயிட்டா நான் யாரோட சேர்ந்து குடிப்பேன். டேய் நீங்க சாக கூடாதுடா, நீங்க சாக கூடாதுடா. இல்லடா நாங்க சாக மாட்டோம்டா, நாங்க சாக மாட்டோம், யாரும் குடிக்க மாட்டோம், சாக மாட்டோம். தரங்க தொட மாட்டா, தரங்க தொட மாட்டா, சாக கூடாதுடா. இந்த பாலா போன குடிக்கு எவ்வளவு நேரம் கஷ்டப்பட வேண்டியதா இருக்குதுப்பா. என்ன மாமா? வாடி என் தங்கம். சரக்கு காலி ஆயிடுச்சா? ஆமாடி தங்கம். அவ்வளவு அடிச்சிருக்கேன், உனக்கு பத்தாது. உனக்காக தான் ஆசையா ஒரு ஆஃபே வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படியா? என் தங்கம், என் மேலதான் உனக்கு எவ்வளவு பாசம். அடுத்த வேலைக்கு ரெடி ஆயிடுச்சு. செல்போன்ல வீடியோ எடுக்கிற உன்ன மாதிரி பொறுக்கலாம், சும்மா விடக்கூடாது. ஹலோ மிஸ்டர், மனசுல என்ன பெரிய ஹீரோன்னு நினைப்பா? அவன் என்ன தப்பு பண்ணிட்டான்? நான் அழகா இருக்கேன்னு வீடியோ எடுத்தான், அதுக்கு அவனை பாராட்டணும். அடி பாவி, உலக ரசிக்கு தாண்டி நான் இருக்கேன், அப்புறம் எதுக்குடி இந்த மாதிரி பொறுக்கலாம்? உனக்கு என் மேல எவ்வளவு லவ்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், நீ பாஸ் ஆயிட்ட. அப்பாடா போடா, இனிமே யாருகிட்டயாவது இப்படி நடந்துகிட்ட மவன அப்புறம் நடக்கிறதே வேற. நீ யார என்ன கேக்குறதுக்கு? அவளே அவளை ரசிக்கிறது தப்பு இல்லன்னுட்டா பெருசா வந்துட்டான். டேய் டேய், அவன் என் லவ்வர்டா, அவன் கேக்குறதுக்கு எல்லாம் உரிமையா இருக்கு. மரியாதையா இங்க இருந்து போயிடு, இல்லனா அவ்வளவுதான். போடா. ஏய், நீ ரசனையை பத்தி பேசணும்னா நான் பயந்தே போயிட்டேன். விளையாடுறதுக்கு ஒரு அளவே இல்லையா? அளவில்லாம காதலிக்கிறதும் அளவில்லாம காதலன தவிக்க விட்டு ரசிக்கிறதும் தான் காதல் அப்படின்னு ஒரு கவிஞர் சொல்லிருக்காரு. ஓ, நல்லா சொன்னா. காபி குடிக்கிற நேரம் வராது, போடா போய் சரக்கு எடுத்துறோம். கிண்டலா? காக்டெயில் குடிக்கிற நேரத்துல காபி எடுத்துட்டு வர? போடா போய் எடுத்துட்டு வாடா. சரிக்கு தம்பி உட்காருங்க. என்னண்ணே தம்பி, நம்ம கோரிக்கு பக்கத்துல இருக்கிற இன்னொரு கோரிய எப்படி அமுக்கலான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும் போதுதான் இவன் வந்து மூட் அவுட் பண்ணிட்டான். அப்படியா? அட்லீஸ்ட் ஒரு கோட்டராது உள்ள போனாதானே நம்மளால கோரிய பத்தியே பேச முடியும். அத பத்தி பேசத்தானே நாங்க வந்திருக்கோம். சரி பேசிடுவோம் முதலாளி. அண்ணே, சிந்திக்கிறதுக்கு சரியான மருந்து வந்துருச்சுண்ணே. என்னென்ன காலேஜ்ல இருந்து நானே வீட்டுக்கு வந்துட போறேன், நீங்க எதுக்கு அங்கெல்லாம் வந்து கூட்டிட்டு வரீங்க? இங்க பாரு தேவி, அப்பாவும் சித்தப்பாவும் நம்மள கவனிக்கிறதே இல்ல. உன்னை நான் தானமா பாதுகாக்கணும். பசங்க வந்துட்டாங்க போல இருக்கு, கொஞ்சம் அடக்கி வாசிங்க. இங்க பாத்தியாமா, இன்னைக்கு வேதாளங்க சீக்கிரமா முருங்கை மரம் ஏறிடுச்சு போல இருக்கு. நீ அந்த பக்கமா போக வேணாமா, நீ முதல்ல உன் ரூமுக்கு போ. அண்ணே, நீ ரொம்ப பசங்களுக்காக பயப்படுறனே. என்னப்பா பண்றது? ஏன் பிள்ளைங்களாச்சே, பாசம் அப்பப்ப கண் முன்னாடி வந்துட்டு போகுது. பாவத்தை மறைக்கலாம், பாசத்தை மறைக்க முடியுமா? வான்னு சொல்றேன்ல. அந்த பக்கம் போயிடலாம், அப்பதான் நம்மள யாரும் பார்க்க மாட்டாங்க. மூளையில போய் முக்காடு போட்டு உட்கார்றது ஆம்பளைக்கு அழகா? நடுவுல உட்காந்து கம்பீரமா பேசணும், அதானே ஆம்பளைக்கு அழகு? நீ என்ன உண்மையா தானே லவ் பண்ற, அப்புறம் என்ன இங்கேயே உட்காரு. இப்ப பாரு தாத்தா பாட்டி, அப்படி என்ன ஒருத்தர் கண்ணுல ஒருத்தர் தேடுறீங்க? பாப்பா, காதல்ங்கிறது வயசை பொறுத்தது அல்ல, மனசை பொறுத்தது. நாங்க இன்னைக்கு நேத்து காதலிக்கலாமா, 45 வருஷமா காதலிக்கிறோம். அவ கண்ணுல ஏன் இதயத்தையும் ஏன் கண்ணுல அவ இதயத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கோமா. ஏன் நீங்க வீட்டுல பாத்துக்கிறதே இல்லையா, இங்க வந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இன்னும் எங்களுக்கு கல்யாணமே ஆகல, ஆனா இன்னும் நாங்க காதலிச்சுக்கிட்டே இருக்கோம். என்னமோ ஜாதியா அந்தஸ்தான், அந்த பொருத்தம் எங்களுக்கு இல்லையா.
எங்களை பெத்தவங்க இத சொல்லி எங்களை பிரிக்க பார்த்தாங்க. அந்த ஜம்பம் எல்லாம் எங்க கிட்ட பலிக்கல. கல்யாணத்துக்கு தான் எங்களுக்கு தடையை தவிர காதலிக்க தடை இல்ல. இப்பவும் காதலிப்போம், எப்பவும் காதலிச்சுக்கிட்டே இருப்போம். என்ன செல்லம்? ஆமாங்க. செல்லம் என்னங்க தேவி, இந்த மாதிரி நிலைமை நமக்கு வந்துட்டா? அதெல்லாம் என்கிட்ட நடக்காதுடா. உன்னை இழுத்துட்டு ஓடி போய் தாலி கட்டிக்க மாட்டேன். சார் சார் என்ன சாப்பிடுறீங்க? 2 காஃபி, ஆனா உடனே கொண்டு வராதீங்க. ஓகே மேடம், தேங்க்யூ. என்னை கொன்று விட்டு கொண்டு சென்று போறவளே, முகவரி சொல்லிவிட்டு போனால் என்ன? என்னை வென்று விட்டு கொண்டு சென்று போறவனே, ஏ முகவரி தார வந்தால் என்ன? உன்னோட தொலைபேசி நான் தேடி அலைந்து விட்டேன். என்னோட முகவரியை நானே இங்கு மறந்து விட்டேன். என்னை கொன்று விட்டு கொண்டு சென்று போறவளே, முகவரி சொல்லிவிட்டு போனால் என்ன? காதலிலே விழுந்து விட்டேன், கடிதம் 100 எழுதிவிட்டேன். என் உயிரை மறித்துக் கொள்ள நானே இங்கு துணிந்து விட்டேன். எதிரினிலே நான் வருவேன், உன் முகத்தை பார்ப்பதற்கு. ஒரு நொடியில் கடந்திடுவாய், மறுநொடியில் சூழ்ந்திடுவேன். கொன்று விட்டு கொண்டு சென்று போறவளே, முகவரி சொல்லிவிட்டு போனால் என்ன? மறுநாளை பார்த்திருப்பேன், கால்வலிக்க காத்திருப்பேன். இப்படியே போய்விடும் என்னுடைய காலமெல்லாம். காதலிலும் பாடத்தை நான் உன்னிடத்தில் கற்றுக்கொண்டேன். மறுபிறவி எடுத்தாலும் உன்னுடனே நான் இருப்பேன். என்னை கொன்று விட்டு கொண்டு சென்று போறவளே, முகவரி சொல்லிவிட்டு போனால் என்ன? என்னை வென்று விட்டு கொண்டு சென்று போறவனே, என் முகவரி தார வந்தால் என்ன? சார் சார் காஃபி. தேங்க்யூ சார். செல்லம் என்னங்க? ஓகே, போலாம். தம்பி, காபி குடிக்காம போறீங்க? பாட்டி, நாங்க இங்க காஃபி எல்லாம் குடிக்க வரல. பின்ன எதுக்கு? பாப்பா, நாங்க காபியை குடிச்சுக்கிட்டே காதலிப்போம், காதலிச்சுக்கிட்டே ட்வீட் பாடுவோம். சரி சரி, நாங்க டிஸ்டர்ப் பண்ணல, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. தம்பி, தம்பினா நீ தாண்டா தம்பி, தங்க கம்பிடா நீ. நீ தங்கனே. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இருக்கு. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. நல்லது ஒண்ணு நடக்க போகுது. என்னமோ சொல்றான். யாருடா அவன்? ஜக்கம்மா சொல்றா, ஆத்தா ஜக்கம்மா சொல்றா. ஐயாமார்களுக்கு ஐஸ்வர்யம் உண்டாக போகுது, ஐஸ்வர்யம் உண்டாக போகுது. மிகப்பெரிய ரகசியம் ஒண்ணு உங்களுக்கு தெரிய போகுது. கிடைக்க போற செல்வம் எல்லாம் ஒரே இடத்துல புதைஞ்சு கிடக்குது.
அது ஐயா மாருங்க சீக்கிரமா கண்டுபிடிக்க போறீங்க. இத நான் சொல்லல, ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. என்ன ரகசியம்டா அது? என்ன சொல்றான்? ஒண்ணுமே புரியலையே. தெரியலையானே? புதையல்ன்றான், ஐஸ்வர்யம்ன்றான், எனக்கு ஒண்ணுமே புரியலையானே. அதுக்கு ஒரு வழி இருக்குடா. சீக்கிரமே அந்த சீக்கிரட்டை கண்டுபிடிப்போம். நமது சிறப்பு மிகு மேச்சேரி கிராமத்தினுடைய பெரியோர்களே, தாய்மார்களே, உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நமது மேச்சேரி கிராமத்தின் சீரும் சிங்கங்கள், சீரிப்பாயும் காளைகள் பங்கு பெறும் மாரத்தான் ஓட்டப்பந்தயம் இன்னும் சிறிது நேரத்தில் துவங்க இருக்கின்றது. இந்த ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெறும் வீரர்களுக்கு ஒரு பவன் தங்க மோதிரம் காத்திருக்கின்றது. இந்த போட்டியில் பங்கு பெறும் வீரர்கள் அனைவரும் வரிசையாக வந்து நிற்கும்படி அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். எனக்கு மட்டும் அந்த 20,000 ரூபாய் கிடைச்சதுன்னா சால்னா கடனை அடைச்சிட்டு ஜாலியா இருப்பேன். ஆமா, எனக்கு மட்டும் அந்த 20,000 ரூபாய் கிடைச்சதுன்னா சொப்பன சுந்தரி கிட்ட நான் வாங்கல 20,000 ரூபாய கொடுத்துட்டு அவளை கூட்டிட்டு ஊட்டிக்கு போயிருவேன். ஆமா, எனக்கு மட்டும் அந்த 20,000 ரூபாய் கிடைச்சதுன்னா இவங்க 2 பேரையும் ட்ரெயின் வரும்போது தண்டவாளத்துல படுக்க வச்சு சாவடிச்சிட்டு 20,000 ரூபாய் நான் செட்டில் ஆயிருவேன். ஆமா, ஏண்டா நாங்க 2 பேரும் எவ்வளவு நல்ல எண்ணத்துல மைண்ட் வாய்ஸ் கொடுக்குறோம், நீ மட்டும் கெட்ட எண்ணத்துல கொடுக்குறியா? உடுங்கடா முதல்ல பந்தயத்துல சேர்ந்து மோதத்தை ஜெயிக்கிறோம், 20,000 ரூபாய் அல்றோம். ஆனா ஒரு கண்டிஷன், நீ ஜெயிச்சானா எனக்கு 1000 ரூபாய் குத்துறணும், நீ ஜெயிச்சாலும் எனக்கு 1000 ரூபாய் குத்துறணும், நான் ஜெயிச்சா உங்க 2 பேருக்கு 1000 ரூபாய் குத்துறணும். ஆசை ஆசை ஆசை, நீ ஜெயிச்சா மட்டும் நாங்க ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும், ஆனா நாங்க ஜெயிச்சா ஆளுக்கு 500 தான் கொடுப்போம். நல்ல ஓசில ஓம வளர்க்கலாம்னு பாக்குறியா? முதல்ல ஓடி ஜெயிக்கிற வழி பாப்போம். வாங்கடா, இந்த பக்கம் வாங்கடா, இந்த பக்கம் ஐயா, நீங்களுமா இதுல ஓடி ஜெயிக்க போறீங்க? ஓடி போய் ஜெயிச்சு ஒரு பவுன் மோதிரத்தை வாங்கி ஓடி போன என் பொண்டாட்டிய மறுபடியும் கூட்டிக்கிட்டு வந்து ஒன்னா சேர்ந்து நாங்க குடும்பம் நடத்த போறோம். என்னையா தும்முனைக்கு தும்சம் ஆயிட்டீங்க, எந்திரிங்க. நம்ப முடியாது, விட்டா பொண்டாட்டி இட்டு வந்தாலும் இட்டு வந்துருவேன். ஓடுங்கடா ஓடுங்க. நீங்க முன்னாடி ஓடி பரிசு வாங்குறீங்களா, நான் பின்னாடி ஓடி பரிசு வாங்க நான் பாக்குறேன். வேற யாராவது வர்றாங்க? யாரும் இல்லடா, நம்ம மட்டும் தான். அந்த பக்கம் ஓடுறா. எனக்கு இன்னும் பயமாகுதுடா, நாம இன்னும் ஜெயிக்க மாட்டோம்னு நினைக்கிறேன்டா. டேய் பயப்படாதடா, கண்டிப்பா நாம தான் ஜெயிப்போம். பின்னாடி பாரு யாருமே இல்ல. ஆமா, ஆனா இருந்தாலும் என்னமோ நம்மள தடுக்குதே. ஆமாண்டா, இங்கடா இங்க பாருங்க. சரக்கு வேணுமா? நாங்க ஓட்ட பந்தயத்துல வேகமா ஓடி போய் ஜெயிச்சு மோதிரம் வாங்கி போட்டு போறோம். என்னது இது? ஏஸ் குதிரைக்கு ஒருத்தர ரம்முடா. இத சாப்பிட்டா எல்லாருக்கும் முன்னாடி போய் மோதிரத்தை வாங்கிக்கலாம்டா. எங்களுக்கு வாங்கவே வேணாம், நாங்க ஓடி போய் தான் வாங்குவோம். வாங்கடா, ஓடலாம். ஆஹா ஆஹா, மட்டையாயிட்டாங்க, வாடிட்டாங்க. மோதிரத்தை கேளுக்கணும் மாமா, சோக்கா வர்ற மாமா, உன்னை நம்பவே கூடாது. 6 மணி ஆச்சு, எந்திரிங்கடா. டேய் எந்திரிங்கடா, மணி 6 ஆயிடுச்சேன்டா. யூ மீன் 6 o'clock? டேய் ரெண்டுமே ஒண்ணுதான்டா. ஐயோ போச்சுடா, மோதிரம் போச்சுடா. என்ன சொல்ற? பந்தயத்துல தோத்துட்டேன்டா. இப்ப என்னடா பண்றது? கடவுளுக்கும் அது தெரியுமாடா. என்னடா அப்படி பாக்குறீங்க? ஏதுடா இவ்வளவு பணம்? ஏதுடாவா? ஏண்டா ஓட்ட பந்தயத்துல நான் ஓடி ஜெயிச்ச பண்ண ஏண்டா இப்படியா குடிப்பீங்க? ஏண்டா குடிகார மூதேவீங்களா? ஏண்டா கல்லுண்டா எத்தனை தடவை எழுப்புறது? ஏண்டா பாவாடா ஒன்னே எத்தனை தடவை எழுப்புறது? சாரிப்பா. சரி சரி,
இந்தா எனக்கு 1000 ரூபாய் இருக்குது, சீக்கிரம் குடிச்சுட்டு நேரங்காலத்தோட வீடு போய் சேருங்கடா. காசே தான் கடவுளடா. சாமி துளசி பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. சரி, நட்சத்திரம் கோத்திரம் சொல்லுங்க. துளசினாலே புனிதம்னு தான் அர்த்தம். அதுக்கு சாமி நட்சத்திரம் கோத்திரம் எல்லாம் தேவையில்லை. என்னப்பா சொல்ற? நட்சத்திரம் தெரியாம எப்படி அர்ச்சனை பண்றது? இருக்கிறதுலயே நல்ல நட்சத்திரமா பார்த்து அர்ச்சனை பண்ணுங்க. ரொம்ப நல்ல கோத்திரம்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஒன்னும் புரியலப்பா. சரி, துளசின்ற பேருக்கே அர்ச்சனை பண்றேன். இந்தாப்பா அர்ச்சனை செஞ்ச துளசி. ரொம்ப நல்லது சாமி. இந்த துளசி ரொம்ப புனிதமானது. அதனால இதை நான் என் உயிரா வச்சு பாதுகாப்பா. யாரு பேருக்குமா அர்ச்சனை பண்ணோம்? சாமி, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அந்த அம்மன் பேருக்கே அர்ச்சனை பண்ணிடுங்க. சரிம்மா. துளசி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் இந்த துளசி பேருக்கு அர்ச்சனை பண்ணல, என் மனசுல இருக்கிற இந்த துளசி பேருக்கு தான் அர்ச்சனை பண்ணேன். இப்படி எல்லாம் பேசுறதுக்கு இது இடம் இல்ல. நான் வரேன். ஏன்பா தம்பி, என்ன அந்த பொண்ணையும் அப்படி பார்த்துட்டு இருக்கிற? நான் எனக்காக அந்த பொண்ணை பெத்தவங்கள்ட்ட போய் பொண்ணு கேட்கலான்னு இருக்கேன். ஆமா, அதுக்கு அந்த பொண்ணு சம்மதிச்சிட்டாளா? சம்மதிப்பான்னு நினைக்கிறேன். இவங்க குடும்பம் சரியில்லாத குடும்பமாச்சே. ஆனா இந்த பையன் எப்படி இருப்பான்னு தெரியலையே. அம்மா, ஏம்மா அழற? அம்பாளோட சன்னிதானத்துக்கு வந்துட்டு மனசு சஞ்சலப்படக்கூடாது. நான் சஞ்சலப்படுத்திக்கல சாமி. சாவ நினைச்சு நான் வருத்தப்படல. சாவ நினைச்சா என்னம்மா சொல்ற? சாமி, அந்த பத்ரகாளி தாயே என்ன கைவிட்டுட்டா. இதுக்கு மேல நான் உயிர் வாழ்ந்த என்ன பிரயோஜனம்? என்னம்மா சொல்ற? இந்த அம்மா உன்னை கைவிட்டாளா? ஏம்மா அப்படி சொல்ற? இந்த பாருமா, உலகத்துல இருக்கிற அத்தனை ஜீவராசிகளையும் தன் கருணை கண்ணால கைவிடாம காப்பாத்துறதாம்மா இந்த அம்மா. அவளை போய் இப்படி நினைக்கிறியே? நீ வெளியூர் பொண்ணு நினைக்கிறேன். ஆமா சாமி, கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகியும் எனக்கு கருத்தரிக்கல. அந்த கருவறையில இருக்கிற ஆத்தாவும் என் மேல கருணை வைக்கல. நான் மலடிங்கிற ஒரே காரணத்துக்காக என் புருஷன் என்ன விட்டுட்டு வேற ஒருத்தைய கல்யாணம் படிக்க போறாராம். அதனால நான் இனிமே உயிர் வாழ்ந்த என்ன சாமி பிரயோஜனம் இருக்கு? இந்த ஆத்தா கிட்ட வந்து கடைசியா ஒரு தடவை அவளை பார்த்து என் குறைய சொல்லிட்டு சாக போறேன் சாமி. அம்மா, இந்த சன்னிதானத்துல வந்து யார் என்ன வேண்டிக்கிட்டாலும் அது நிறைவேறாம போனதில்லம்மா. அவ்வளவு சக்தி வாய்ந்தவளம்மா இந்த பத்திரகாளி. மனசார வேண்டிக்கிறவங்களை மறக்காதவ இந்த அம்மா. குழந்தை வர வேணும்னாலும் சரி, தன் குறைகள்லாம் தீரணும்னாலும் சரி, இந்த அம்மா கிட்ட முறைப்படி வந்து பூஜை பண்ணி வணங்கினா அவளுடைய அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குமா. சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவம்மா இந்த பத்திரகாளி. அதே நேரம் தீயவர்களை அழிச்சு தர்மத்தை நிலைநாட்டுவா. இந்த கோயில்ல பொங்கபாலின்னு ஒரு சடங்கு இருக்கு. அந்த சடங்குல தீயவர்களை அடையாளம் காட்டுவா, அழிச்சும் காட்டுவா. அதே சமயம் அம்மா, நீ இல்லாம எனக்கு யாரும்மா? நீதான் கதின்னு அவ காலில் விடுறவங்களை அரவணைப்பா. அவ கண்ணை பாருமா. நம்ம பத்திரகாளி இருக்காளே, தீயவர்கள் கண்ணுக்கு பயங்கரமா காட்சி தருவா. உன்ன மாதிரி நிர்கதியா நிக்கிற அபலைகளுக்கு அன்போட காட்சி தருவாம்மா. போம்மா, உள்ள போய் அவகிட்ட ஓ மனக்கவலையெல்லாம் சொல்லி உறுதியா நில்லு. உன்னோட உண்மையான பக்தியால உன் கஷ்டமெல்லாம் விலகும். சரிங்க, ரொம்ப நன்றி சாமி. போமா. அம்மா, மேச்சேரி ஊரில் வாழும் காளியே, மேலான சக்தியுள்ள தேவியே. மேச்சேரி ஊரில் வாழும் காளியே, மேலான சக்தியுள்ள தேவியே.
சாமிங்க நீங்க எதை செஞ்சாலும் நாங்க கேட்கப்படாது. நீங்க இப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நல்லாருன்னு சொல்றீங்களா இல்ல நாசமா போன்னு சொல்றீங்களா? எனக்கு மட்டும் ஏன் இப்படி கெட்டதே நடக்கணும்? நான் அப்படி என்ன பாவம் பண்ணேன்? எல்லாரும் என்ன கைவிட்டீங்க. இருந்தாலும் உங்க மேல நான் கோபப்பட மாட்டேன். மனசால நான் ஒரு பட்ட மரத்துக்கு கோபம் வருமா? வராது. கையில கத்தி சூலாயுதம் இதெல்லாம் வச்சுட்டு இருக்கிறீங்களே, எதையாவது ஒண்ணு எடுத்து நெஞ்சில குத்தி கிழிச்சு கொண்டு வேண்டியதுதானே? ஏன் வச்சுட்டு இருக்கிறீங்க? என்ன உயிரோட வச்சிருந்து துன்பப்பட்டு சாகிறத நீங்க ரசிக்கவா? ஐயோ அடி பாவி கமலா, சாமிகளுக்கு தான் என் மேல கோபம்னா உனக்குமா? என்ன ஏண்டி இப்படி பாதியை விட்டுட்டு போயிட்ட? இதையெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட புலம்புறேன்னா, நம்ம புள்ள நம்ம தகுதிக்கு மேல ஆசைப்படுறேன். தகுதிக்கு மேல ஆசைப்படுறீங்களோ தலைக்கு மேல வெள்ள வந்து அடிச்சுட்டு போறீங்கன்னு ஒண்ணுதான்னு உனக்கு தெரியும் இல்ல? இதையெல்லாம் ஏண்டி நம்ம பிள்ளைகிட்ட நீ சொல்லக்கூடாது? நம்ம பையன் இருக்கல்ல, அவன் மட்டும் என்ன நேரத்துக்கு வரானா? மணி என்ன ஆகுது? இன்னும் வரல. நான் கேட்க முடியல. கண்ணால பாக்குறதையும் காதால கேக்குறதையும் வச்சு எந்த முடிவு பண்ணாலும் குழப்பம்தான் உண்டாகும். வாங்க சாப்பிடலாம். ஆளுக்கு 80 ரூபா போட்டு துட்டை சேர்த்து வச்சுக்கிறோம். நேரம் ஒயின் ஷாப்புக்கு போறோம், சரக்கு வாங்குறோம், அவன் வரத்துக்குள்ள கடகடன்னு அடிக்கிறோம். இல்ல எல்லாத்தையும் விட்டுருவோம். எதெல்லாம் விட போறோம்? ரயில் விட போறோம், பஸ் விட போறோம், ஏரோப்ளேன் விட போறோம். ஏய் சரக்க கோட்டை விட்டுருவோம்டா. கூட சரக்க ஓபன் பண்ணோனே அந்த மெய்யப்ப மோந்துகிட்டே வருவான். அதுக்குள்ள முடிச்சிடணும். எதை முடிச்சிடணும்? இவனை முடிக்கணும்டா. எங்க டீம்ல நீ வேணா போடா. ஓகே, நான் மெய் டீம்ல சேர்ந்துறேன். உட்காரா, வேலையில உட்காரா. வேணாம்டா, நீ எங்க டீம்ல இருந்துக்க. அவன் ஒருத்தரே எங்களால சமாளிக்க முடியல. நீ அவன் கூட சேர்ந்துட்டீனா உங்க ரெண்டு பேத்தையும் எங்க ரெண்டு பேரால சமாளிக்க முடியாதுடா. ஏய் அப்ப நான்டா எவன்டா? எவன்டா? நாங்களாம் சரக்கு அடிக்க போறது இல்ல. காசு இல்ல, விட்டுட்டோம். நிறுத்துங்கடா. எப்ப பார்த்தாலும் சரக்கு. இப்ப யாரோட சரக்கு வேணும்? இப்ப நான் ஃபுல்லா வயிறு முட்டை குடிச்சிட்டேன். நான் உங்ககிட்ட சரக்கு கேட்க வரல. டேய் கோடையடி குமார், ஒரு பெரிய இடத்துல ஒரு பஞ்சாயத்துக்கு போறேன். அதுக்காக உங்களை கூட்டிட்டு போக வந்தேன்டா. ஏப்பா சரக்கு வேணா ஒண்ணு வேணா. நீ சின்ன பஞ்சாயத்து கூட்டு போனாலும் எங்க கழுத்து கத்தி வந்துடும். பெரிய பஞ்சாயத்தா? வாங்கடா. நீங்க போறேன்டா. அந்த பெரிய இடத்துக்கு நான் போறேன்டா. நாயத்தை கேட்க நான் போறேன்டா. ஏன் அப்படி பாக்குற? ஏன் வலிக்குழுறான்னு பாக்குறியா? வாழ்க்கையில பொண்ணுங்க தான் வலிக்குழ கூடாது. நான் சொல்றது கரெக்ட் தானே? போதைக்காரன் எதை சொன்னாலும் அதுல ஒரு உண்மை இருக்கு. அவன் குழந்தை மாதிரி, அவனுக்கு பொய் பேச தெரியாது. நான் உங்ககிட்ட ஒரு பஞ்சாயத்துக்கு வந்திருக்கேன். ஒன்ன பார்த்து மனுஷனுங்கெல்லாம் வந்து தலையில கொட்டிக்கிறாங்க. ஆனா சில பேரு உன் மேலேயே ஏறி உக்காந்துக்கிட்டு உன் தலையிலேயே கொட்டாடுங்க. ஆசாமிங்கெல்லாம் அடுக்குமாடி கட்டி ஏசியில குடியிருக்கிறாங்க. ஆனா எங்களுக்கெல்லாம் வரம் கொடுக்கிற சாமி நீ எப்படி வேகாத வெயில்ல காஞ்சி கரேன்னு இருக்கிறியே, நீ எப்படி ஏன் பஞ்சாயத்தை தீர்ப்பு? நான் வேற ஆளை பாக்குறேன். வட்டா ஓகே பாய். புறம்போக்கு பேசுங்களா? போங்கடா. இந்த குடிகாரன் ஏன்பா இப்படி? போங்கயா. நாங்க போறதே முதல்ல அப்பா வீடு கொண்டு போய் சேருப்போம். ஏன்பா இப்படி பண்றீங்க? நான் உனக்கு அப்பன், நீ எனக்கு மகன். நீ எனக்கு அட்வைஸ் பண்ணா பிச்சு போடுவேன். பிச்சு வாங்கப்பா, நம்ம வீட்டுக்கு போலாம். எந்திரிங்கப்பா. என்னடா காலேஜே முடிஞ்சிருச்சு, உனக்கு உள்ள ஓடிட்டு இருக்கானுங்க. பொண்ணுங்க கூட போயிட்டாங்க, எதுக்கு ஓடுறானு தெரியலையே. திவ்யா, இவனை நோட் பண்ணிக்கோடி. தம்பி, உன் பேர் என்ன? துலுக்கானம். துலுக்கானமா? பேர்லயே கிக் இல்லையே. போ போ, நீ ரிஜெக்ட். அடுத்த ரோமியோவை பார்க்கலாம். ஏய் வாங்கடி. இவன் மாட்டினா. இன்டர்வியூக்கு வந்திருக்க. இதுக்கு முன்னாடி உனக்கு எந்த பொண்ணு மேலேயாச்சும் லவ் வந்திருக்கா? நீங்க தான் முதல் லவ். நீங்க தான் முதல் லவ்ன்னு அப்படி ஏதாவது தோணுதாடி? தோணுதடி. முதல் லவ்வா?
அப்படின்னா நீ ரெண்டாவது லவ்வுக்கு கூட ஆசைப்படுவல்ல? நீ ரிஜெக்ட். போ போ போ. இவன் என்ன சொல்றான்னு பார்க்கலாம். முடியல, நல்லாதான் இருக்கு. உன்னை எந்த பொண்ணாவது லவ் பண்ணிருக்காளா இதுக்கு முன்னாடி? நான் இது வரைக்கும் எந்த பொண்ணும் லவ் பண்ணலங்க. இதுக்கு முன்னாடி உனக்கு எந்த பொண்ணு மேலயும் லவ் வரலனா நீ லவ் பண்றதுக்கு லாக்கி இல்ல. நீ ரிஜெக்ட். கிளம்பு கிளம்பு. உன் கதை என்ன? இது வரைக்கும் நான் 12 பேரை லவ் பண்ணிருக்கேங்க. அப்புறம் ஏன் இந்த இன்டர்வியூக்கு வந்த? 13ஆவதா உங்களை ட்ரை பண்ணலாம். ஓ, சோ 13ஆவதா என்ன லவ் பண்ண போறியா? அப்ப அந்த 12 பேரையும் என்ன பண்ண போற? ரிஜெக்ட் பண்ணிடுவேன். ராஸ்கல், நீ லவ் பண்றதுக்கு பொண்ணுங்க என்ன அவ்ளோ சீப்னு நினைச்சியா? நான் உன்னை ரிஜெக்ட் பண்றது மட்டும் இல்ல, இனிமே எந்த பொண்ணு உன்னை செலக்ட் பண்ண கூடாதுன்னு சாபம் விடுறேன். போடா. அடுத்த ஆள பாடுறி. உன் பயோடேட்டாவை பார்த்தேன். ஒரு பல்லு போன பாட்டியை கூட நீ சைட் அடிச்சியாமே. அட பாவி, அந்த பாட்டியோட புருஷன் கூட உன்னை தடியால அடிச்சாராமே. இதுல வெக்கம் வேற. இவன் எங்க? அப்புறம் மிச்சம் இருக்கிறது இவனுங்க தானே. லைன்ல நிக்க சொல்லு. லைன்ல நில்லுங்க. தேவி, என்ன கூத்து இது? போங்கடா. கூத்தாடுறதுக்கு நான் என்ன அந்த காலத்து பொண்ணா? இந்த காலத்து காலேஜ் பொண்ணு. ஃபேஷன் ஷோ நடத்தி அழகான பொண்ணுங்களை செலக்ட் பண்றது இல்லையா? அதே மாதிரி தான் நானும் பசங்களை வச்சு ஃபேஷன் ஷோ நடத்தி என்னோட அடுத்த ஆளு யாருன்னு செலக்ட் பண்ண போறேன். தட்ஸ் ஆல். டேய், நீ கூட வா. வயசு என்ன 20 வந்துருச்சு. என்ன கருமமோ. இந்த கோவத்தை தான் நான் என் காதல் ராஜா கிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். ஏன்னா பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல, இல்லனா வாழ்க்கைங்கிற பில்டிங் வீக் ஆயிடும். அதுக்காக தான் இந்த நாடகம் எல்லாம். நீ ஏற்கனவே என்னோட இன்டர்வியூல பெர்மனண்டா பாஸ் ஆயிட்ட. இருந்தாலும் அப்பப்போ உன்னை இந்த மாதிரி டெஸ்ட் பண்றதுல ஒரு தனி கிக் இருக்கு தெரியுமா? உன்னோட மனசு எனக்கு நல்லா தெரியுது. அதுக்காக என்ன இப்படி அடிக்கடி டெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. பலூன்ல ஓரளவுக்கு தான் காத்து அடைக்க முடியும். அதே அளவுக்கு மிஞ்சிட்டா வெடிச்சிடும். நீ இப்படி பண்றதெல்லாம் நான் உண்மைன்னு நினைச்சிட்டேனா என் இதயம் சட்டுன்னு நின்றோம். சாரிடா, நான் உன் மேல இருக்கிற லவ் ஸ்ட்ராங் பண்றேன்னு நினைச்சு இப்படி எல்லாம் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிரு. அரவிந்த், என்னைய மன்னிச்சிடு. தேவி தான் என்ன இப்படி நடிக்க சொன்னா. அண்ணே, டேய், இங்க எதுக்கு வந்தீங்க? அண்ணே, ஒரு யார் வர சொன்னது? ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வேலை கோரல தான்டா. இங்க எதுக்கு வந்தீங்க? டேய், போங்கடா. என் பொண்ணு இருக்கா, பையன் இருக்கா, மாமா இருக்காரு. போங்கடா, போங்க. ஒரு முக்கியமான தொலைங்கடா. போங்கடா, போடா. டேய், போடா. டேய், வாங்கடா. இங்க ஏன்டா வந்தானுங்க? ஒண்ணு இல்ல மாமா, அவங்கள அனுப்பி வச்சிட்டேன். சரி, போங்க போங்க. சரிங்க மாமா. சரிங்க மாமா. எங்க போயிருப்பானுங்க? இங்கதான் இருக்கிறீங்களா நீங்க? மாட்டீங்கடா மாப்பிள்ளைங்கடா. இன்னைக்கு வர்றேன். இவனுங்களும் ஏதோ ஒரு பிளானோட தான் இருப்பானுங்களாட்டுங்குது. அதையும் பார்த்துருவோம். ஏன்டா இப்படி குழந்தைங்கள தலைகீழா படுக்க வச்சிருக்கீங்க? அட போடா, குழந்தைங்க எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணிருச்சு. கையில 10 பைசா கூட இல்ல. இங்க பாரு, எந்த ரேஞ்சுக்கு வந்துட்டேன் பாரு. இன்னைக்காவது உன் காசுல சரக்கு வாங்கி கூடாண்டா. நானா? டேய் டேய், எத்தனை நாள் எங்களை ஏமாத்தி சாப்பிட்டு இருப்ப? இன்னைக்கு ஒரு நாளாவது சைடா, ஏதாவது சைடா. ஏடா டேய், 3 பேருமா சேர்ந்துக்கிட்டு ஒரே மாதிரியா பேசுறீங்களே, எப்படா? ஏண்டா கடறோண்டா, நீயே சொல்றா. ஒரு பஸ் ஓட்ட தெரியாதவன போய் பஸ் ஓட்ட சொன்னா எப்படா? அவன் எதிரியாவது இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணிடுவான். பாவாடா, மறையார தெரியாதவன மறையார சொன்னா எப்படா? கீழே உளுந்து செத்துருவானே. அடே கோடையிடி குமாரு, நீ ஒண்ணுமே சொல்ல வேணாம். சரக்கே வாங்கி கொடுத்து பழக்கம் இல்லாத என்ன சரக்கு வாங்கி கொடுக்க சொன்னா எப்படா? அதெல்லாம் சொல்ல போற. எப்படா? விதிடா. ஒரு தேவதை வந்து விட்டால் லல்லல்லா. வாடி தங்க, பாத்தீங்களாடா? வா 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 வா, உட்காரு. எடு. அமுக்கிடுது போதும். அந்த ஆப்பை எடு. ஆப்பும் இல்ல, கேப்பும் இல்ல. என்கிட்ட காசு இல்ல. இன்னைக்கு நீ தான் எனக்கு வாங்கி தரணும். டேய், என்னடா காசு இல்லன்ட்டாவா? சரி, அவகிட்ட தான் காசு இல்லன்ட்டால, நீ தான் வாங்குப்பா. ஏண்டா, காசுக்கு நான் எங்கடா போவேன்? ஏப்பா, எங்கேயாவது போய் ஏற்பாடு பண்ணுப்பா. டேய், என்கிட்ட தான் பணம் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. நான் பணத்தை எங்கடா தேடுவேன்? எங்கே தேடுவேன் பணத்தை? எங்கே தேடுவேன்? நான் பணத்தை எங்கே தேடுவேன்? மிதுபா,
இதெல்லாம் அந்த காலத்துல NS கிருஷ்ணன் பாட்டாரு. புதுசா வேற பாட்டு பாடு. வேற பாட்டு தானே? இப்ப பாரு, உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு பாட்டு பாடுறேன். போடு. சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு சாக்கடையில் தூங்கிக்கிட்டு நாள்தோறும் குடிச்சு புட்டு நீ கிடக்குற. சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு சாக்கடையில் தூங்கிக்கிட்டு நாள்தோறும் குடிச்சு புட்டு நீ கிடக்குற. கட்டிய பொண்டாட்டிய ரோட்டுல தான் புலம்ப விட்ட, குழந்தை குட்டிகளை பசியில தான் தவிக்க விட்ட. கட்டிய பொண்டாட்டிய ரோட்டுல தான் புலம்ப விட்ட, குழந்தை குட்டிகளை பசியில தான் தவிக்க விட்ட. ஜிங்குனா ஜிங்குதா ஜிங்காலங்கடி ஜிங்குதா, ஜிங்குனா ஜிங்குதா ஜிங்காலங்கடி ஜிங்குதா. சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு சாக்கடையில் தூங்கிக்கிட்டு நாள்தோறும் குடிச்சு போட்டு நீ கிடக்குற. வாழும் வயதினில வாழத்தான நினைக்கல, சாகும் வயதினில வாழத்தான நினைக்கிற. வாழும் வயதினில வாழத்தான நினைக்கல, சாகும் வயதினில வாழத்தான துடிக்கிற. பேட்டி விலகுவதும் தெரியாம குடிக்கிற. தெருவுல மிருகத்தோட சேர்ந்து நீயும் படுக்கிற. கடவுள் கொடுத்த உடம்ப நீ ஏண்டா கெடுக்கிற. கிட்னிய காப்பாத்த வழி இல்லாம தவிக்கிற. சாகும் வரையினிலும் குடிய நீயும் மறக்கல, சாகும் வரையினிலும் குடிய நீயும் மறக்கல. ஜிங்குனா ஜிங்குதா ஜிங்காலங்கடி ஜிங்குதா, ஜிங்குனா ஜிங்குதா ஜிங்காலங்கடி ஜிங்குதா. சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு சாக்கடையில் தூங்கிக்கிட்டு நாள்தோறும் குடிச்சு போட்டு நீ கிடக்குற. சீப்பு கொண்ட காரி அவ திரும்பி பார்த்து போகும்போது திண்டுக்கல்லு காரி. டிங்கிரி நோனா சீப்பு கொண்ட காரி அவ திரும்பி பார்த்து போகும்போது திண்டுக்கல்லு காரி. கவலைய மறக்கணும்னு நீ தாண்டா குடிக்கிற. யமன மாலை போட்டு வாவான்னு அழைக்கிற. கவலைய மறக்கணும்னு நீ தாண்டா குடிக்கிற. யமன மாலை போட்டு வாவான்னு அழைக்கிற. உனக்கு இருந்த மதிப்பை நீ ஏதான் கெடுக்கிற. மானா மரியாதைய ஏண்டா நீ இழக்கிற. மாடா உழைச்ச காசு வீடு போய் சேரல. மொத்த காசை எல்லாம் டாஸ்மாக்ல கரைக்கிற. மறுநாள் டீ குடிக்க காசு இல்லாம தவிக்கிற. மறுநாள் டீ குடிக்க காசு இல்லாம தவிக்கிற. ஜிங்குனா ஜிங்குதா ஜிங்காலங்கடி ஜிங்குதா, ஜிங்குனா ஜிங்குதா ஜிங்காலங்கடி ஜிங்குதா. சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு சாக்கடையில் தூங்கிக்கிட்டு நாள்தோறும் குடிச்சு போட்டு நீ கிடக்குற. ஜிங்குனா ஜிங்குதா ஜிங்காலங்கடி ஜிங்குதா, ஜிங்குனா ஜிங்குதா ஜிங்காலங்கடி ஜிங்குதா, ஜிங்குனா ஜிங்குதா ஜிங்காலங்கடி ஜிங்குதா, ஜிங்குனா ஜிங்குதா ஜிங்காலங்கடி ஜிங்குதா. இந்த ஊர் அம்மன் காலடியில அளவில்லா செல்வம் குமிஞ்சு கிடக்கு. அதை எடுக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதுக்கு உண்டான விலையை கொடுக்கணும். அதுக்கு என்ன சாமி செய்யணும் சொல்லுங்க. மொத்தத்துல அந்த புதையல் எங்களுக்கே கிடைக்கணும். ஆமா சாமி. கண்ணி கழியாத இளம்பன் ஒருத்திய காளிக்கு நரபலி கொடுக்கணும். நரபலியா? அதத்தான் அந்த குடுகுடுப்பக்காரன் சொல்லி இருக்கிறான். எவ்வளவு சீக்கிரம் காளிக்கு காணிக்கைய தயார் பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு புதையல் கிடைக்கும். சரிங்க சாமி, நரபலிக்கு தேவையான பொண்ணை தயார் பண்ணிட்டு உடனே உங்களுக்கு தகவல் சொல்லி அனுப்புறேன். சரி ஆகட்டும். கோடை குடிச்சு 24 மணி நேரம் ஆகுதுடா. கப கப கபன்னு எரியுது தொண்டை. குடிச்சே ஆகணும். எனக்கு தானே எரியுது. நமக்கு இனி ஏதாவது ஒரு தெய்வம் வராமல கூடும். ஐயா கோயிலுக்கு நடந்தே வரேன்னு வேண்டி இருக்கையா, ஏதாவது உதவி பண்ணுங்கய்யா. டேய் நீடா பாக்கெட் கூட இல்லையே.
ஐயோ என்னடா இது சாமி கேக்குறாரு ஜோபில் ஏதோ இருந்தது ஏய் போடலாம்டா புண்ணியண்டா சாமிடா அதெல்லாம் சாமிக்கு போட்டா கிடைக்கும்டா சொன்னா கேளுங்கடா போயிடா ஐயோ பணத்தை தட்டி விட்டீங்களேயா 50 100 150 200 250 300 500 550 ஐயோ சாமிக்கு சேர வேண்டிய பணத்தை இப்படி தட்டி விட்டீங்களேயா கோவிந்தா கோவிந்தா ஐயோ என்ன நடக்க போகுதோ பணம் தான் திருப்பதி தாண்டி ரொம்ப தூரம் நடந்து போற கோயிந்தா 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 போடு கோயிந்தா 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 தித்தி பாய்க்கிற கோயிந்தா கொஞ்சம் கோயிந்தா கோயிந்தா இந்த கோயிந்தா சாப்பிடு சாப்பிடு கோயிந்தா கோவிந்தா கோவிந்தா கோயிந்தா 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 போடு கோயிந்தா போடு கோயிந்தா கோவிந்தா கோயிந்தா ஒரே ஒரு கோவிந்தா கோயிந்தா 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 மாட 3 நாளைக்கு குடிக்கலாம்டா வாடா வாடா கோயிந்தா 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 பஞ்சத்துல காசு போட மாட்டேன் கோயிந்தா கோயிந்தா உட்கார் கோயிந்தா 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 அப்பா கோயிந்தா கோயிந்தா சபா என்ன கருணை எங்க மேல உனக்கு கோயிந்தா கோயிந்தா உண்டி 3த்தையும் பிரிக்கிறோம் 3ஆ பங்கு போடுறோம் 3 பேரும் ஷேர் பண்ணிக்கிறோம் சரியா கோயிந்தா மாஸ்டர் கோயிந்தா மாஸ்டர் மாஸ்டர் 100 ரூபா கோயிந்தா 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 நீ நல்லா இருப்ப கோயிந்தா நல்லா இருப்ப கோயிந்தா நம்ம நல்லா இருக்க மாட்டோம் கோயிந்தா நல்லா இருக்க மாட்டோம் கோயிந்தா கோயிந்தா ஆட பாவிங்களா டேய் ஏடா கோடையிடி குமாரு டேய் கல்லுண்டா ஐயோ பாவாட உங்களுக்கு எப்பறா மனசு வந்தது என்ன விட்டுட்டு போறதுக்கு டேய் 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 இந்த உலகத்துல கொள்ளையடிக்கலாம் கொலை கூட பண்ணலாம் அவனுக்கெல்லாம் அந்த ஜென்மத்தோட தீர்ந்துச்சு சாமி ஏமாத்துறவனுக்கு 3 தலைமுறைக்கு பாவம்டா டேய் கோடையிடி குமாரு அவன் எப்படி சாவான் தெரியுமா எல்லாம் சாவான்டா டேய் வேண்டாம் நீங்க 3 பேரு எனக்கு வேணும்டா இந்த உலகத்துல என் மேல பாசம் காட்டுற 3 பேரு கடவுள் மாறிட்டா டேய் ஐயோ என்ன விட்டுட்டு போயிடாதீங்க பணம் என்னடா பணம் இது மாதிரி எவ்வளவு பணடா வேணும் என்ன கேட்டுக்கலாம்டா இந்த காரியத்தை பண்ணலாமா ஓடுங்கடா கண்ணை மூடுங்கடா டேய் ஓடுங்கடா ஓடுங்கடா தங்கமே ஓடுங்கடா 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 ஓடிட்டாங்கப்பா போயிட்டாங்களா எவ்வளோடாப்பா உங்ககிட்ட நடிக்க வேண்டியது இருக்குது எப்படியோ இன்னைக்கு பொழப்பு ஓடிடுச்சு அங்க பாருங்க ஏன் அதுங்க ரெண்டும் எப்படி கொஞ்சிட்டு இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி உனக்கும் வேணுமா சீ போங்க நான் அதுக்கு சொல்ல வரல அதுங்களுக்கு இருக்கிற சுதந்திரம் கூட நமக்கு இல்ல இந்த சமுதாயத்துக்கு பயந்து மறைஞ்சு மறைஞ்சு பேச வேண்டியதா இருக்கு அதுதான் சொல்றேன் என்ன துளசி இது கெட்ட செயலை செஞ்சாதான் மத்தவங்களை பார்த்து பயப்படணும் காதல் செய்யறதுக்கு கூடவா பயப்படணும் அதுக்கு இல்ல 4 பேர் நம்மளை இப்படி பார்த்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க ஊர் உலகத்தை பத்தி நமக்கு கவலை இல்ல நாம தான் கரெக்டா இருக்கணும் நீ எதுக்கும் பயப்படாத யாரா அந்த பொண்ணு அண்ணே நம்ம கோயில் பூசாரி மெய்யப்பனோட பொண்ணுனே அது பூசாரி பொண்ணா அது இப்படி பேசாம நடந்துகிட்டே இருந்தா என்ன அர்த்தம் நம்ம பரம்பரையில ஒருத்தன் கூட இப்படி தகுதிக்கு குறைவான இடத்துல கால் வச்சது இல்லனே ஆனா இப்போ உங்க பையன் அதை செஞ்சுட்டான் எப்படி யோசிச்சாலும் என்னால ஏத்துக்க முடியலனே நம்ம பரம்பரை கௌரவத்தை எப்படி நம்ம தான் காப்பாத்தணும்
அதுக்காக எதையும் இழக்க தயங்க கூடாது. அதுக்காக இப்ப என்னடா பண்ணலாங்கிறீங்க? பேசாம ரெண்டு பேத்தையும் தூக்கிடலானே. ஏய், அவங்க என்னோட மகன்டா. அதனாலதான் தொந்தரவு. அண்ணே, எல்லா விதத்திலயும் உங்க பையன் நமக்கு இறஞ்சலா தானே இருக்கான். ஒரே வழி, அதுதான் நல்ல வழி. ஆமா, அந்த மந்திரவாதி ஒரு விஷயம் சொன்னால. ஆமாண்ணே, ஒரு கண்ணி கலையாத தலைச்ச முன்னா பார்த்து நரபலி கொடுக்க சொன்னா. அது ஏன் நம்ம சரவண காதலியா இருக்க கூடாது? ஓ, சரவணனோட காதலும் சேர்ந்து செத்துரும்ன்றீங்க. அப்போ ஒரே கல்ல ரெண்டு மாங்காய். சூப்பர். அப்போ உடனே நம்ம ஆளுங்களை அனுப்பி அந்த பொண்ணை தூக்கிட்டு வர சொல்லு. ஓகே. அவ வேலை செய்யறா. வாங்கடா. துளசி. அப்பா. ஏமா லேட்டு? இல்லப்பா, கம்பெனில கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்படியாம்மா? அது அப்பா அடிக்கிறாடா. தூக்குடா அவள. ஏய் அம்மாடி, என்ன விடுங்க. துளசி, அம்மாடி. ஐயோ ஐயோ அப்பா. ஐயோ, போன் கட் ஆயிடுச்சு. ஐயோ, டேய் தம்பி அரவிந்தா, வாடா, அக்கா ஏதோ ஆபத்துல மாட்டிட்டா. ஐயோ என் கத்ரா, போய் சட்டை போட்டு வாடா. இந்த பக்கம் எது போயிருப்பாளா? காணுமப்பா. சரி, போங்கடா, போய் பாருங்க அந்த பக்கம். ஐயா ஐயா, எங்க அக்கா இந்த பக்கம் பாத்தீங்களா? நான் பாக்கலையா. வாடா. ஐயோ அம்மா, என் பொண்ணை பாத்தீங்கன்னா இந்த பக்கம் எங்கேயுமே காணோம்டா. என்னடா பண்றது? அம்மா, என் பொண்ணு தொலைச்சி இந்த பக்கம் பாத்தீங்களா? நான் பாக்கலீங்க. ஐயோ ஐயா, இந்த பக்கம் எங்க அக்காவை பாத்தீங்களா? இந்த பக்கம் வரலையேப்பா. ஐயோ அம்மா, என் பொண்ணு தொலைச்சி பாத்தியா? இல்லையே மேப்பா. அம்மா, இந்த பக்கம் எங்க அக்காவை பாத்தீங்களா? இல்லப்பா. ஐயோ, என் பொண்ணு காணுமே. ஐயோ அம்மா, ஐயோ கடவுளே, ஐயோ சாமி, அம்மாடி தொலைச்சி. அப்பா, நான் எல்லா இடத்துலயும் தேடிட்டேன்பா, அக்காவை காணோம்பா. என்னடா சொல்றீங்க? சரி, வாங்கடா. ஐயோ அப்பா. ஐயா, என் பொண்ணை காணுங்க ஐயா. வேலைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது போன் பண்ணுங்க ஐயா. திடீர்னு போன் கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போனே போறீங்க ஐயா. என் பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க ஐயா. உன் பொண்ணை அவனையாவது காதலிச்சிருப்பா, அவன் கூட ஓடி போயிருப்பா. அதுக்கு போய் இங்க வந்து கையாமையான்னு கத்திக்கிட்டு இருக்கா. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க ஐயா. என் பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு இல்லையா. யோ, நல்லா யோசிச்சு சொல்லு. அவளுக்கு எவனாவது காதல இருப்பான். ஆமாங்க ஐயா. யாரு? சரவணன் ஒரு பையன் என்கிட்டயே வந்து என் பொண்ணை காதலிக்கிறேன்னு சொன்னாங்க ஐயா. யாரு? தர்மராஜா ஐயாவோட பையனா? ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. சரி, நீ கம்ப்ளைண்ட் எழுதி கொடு, நான் பாத்துக்கிறேன். எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க ஐயா. உங்களுக்கு கோடி பண்ணி கிடைக்கட்டுங்க ஐயா. சரி, கம்ப்ளைண்ட் எழுதி கொடு. வாங்க சார். வணக்கம். அப்பா கிட்ட ஏதாவது பேசணுமா? இல்ல தம்பி, உங்ககிட்ட தான் பேசணும். என்கிட்ட என்ன பேசணும்? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கோயில் பழைய பூசாரி மையப்பன் தான் பொண்ணு துளசியா காணாமனு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். அது மட்டும் இல்ல, நீங்க தான் அந்த பொண்ணுகிட்ட ரொம்ப நெருங்கி பழகுனீங்கன்னு அந்த பூசாரியே சொல்றான். என்ன? அதான் அந்த பொண்ணை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு விசாரிச்சு போலான்னு வந்தேன். வாயா போலீஸ். யாரோ ஒரு பொண்ணு காணாம போனதுக்கு என் பையன் கிட்ட வந்து விசாரிச்சுட்டு இருக்க. என்ன விஷயம்? சும்மா ஒரு விசாரணை தான் யா. சரி சரி ஐயா, வரட்டுங்களா? தம்பி வரட்டுமா? மனசுல எதுவும் நினைச்சுக்காதீங்க. இன்ஸ்பெக்டர் இருங்க, நாங்களும் வர்றோம். அண்ணா, என்ன துளசி காணும்னு சொல்றாங்க? எங்க போயிருப்பாங்க? அவங்க ரொம்ப நல்லவங்களாச்சே. ஏதாவது ஆபத்துல மாட்டிருப்பாங்களோ? ஆமா தேவி, நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். உங்களை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டேயா. நம்ம தம்பி ஜாதகத்துக்கு பொருந்துற மாதிரி பொண்ணுங்க போட்டாக்களை கொண்டு வந்திருக்கிறேன். இத கொஞ்சம் பாருங்கய்யா. தம்பி இத பாரு. எது எப்படியோ எங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி நல்ல அந்தஸ்தான பொண்ணா அமைச்சு கொடுத்துருங்க. சரிங்கய்யா. அந்த பொண்ணு துளசி அப்படி என்னதாயா பொண்ணு நீங்க? என்ன நடந்தாலும் நீ வழக்கம் போல வாயை மூடிட்டு தான் இருக்கணும். போதைய போட்டோம்மா
பொண்ணுங்களோட படுத்தாமா எந்திரிச்சு போனோமா அப்படின்னு இருக்கணும். சொன்னதை நான் அப்படியே ஏத்துக்கிறேன். சரிதானே ஐயா? சரிதானே? சரிதான் சரிதான். யாரும் அவன் நேரம் கட்ட நேரத்துல போன் பண்ணிக்கிட்டு ஹலோ ஐயா இன்ஸ்பெக்டர் ஐயா. ஐயா என் பொண்ணை கண்டுபிடிச்சிட்டீங்களா ஐயா? யாரு மெய்யப்பனா? உன் பொண்ணு என்ன கடையிலயா இருக்கா? ஊரு பூரா தொலாவிக்கிட்டு இருக்கேன்டா. என் பொண்ணு தொலைச்சிட்டா எனக்கு உயிர் மாறுங்க ஐயா. ஐயா அவளுக்கு ஏதாவது ஒண்ணுண்டா நான் உயிரோடு இருக்க மாட்டேங்க ஐயா. என் பொண்ணை எப்படியாவது சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுங்க ஐயா. வைரா போன கூப்பிடுறேன். ஐயா ஐயா சூப்பர் சார். ஐயோ இந்த இன்ஸ்பெக்டர் சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஐயோ என் பொண்ணுக்கு என்னாச்சு ஏதாச்சும் தெரியலையே சாமி. ஓம் ரீம் ஜெய் காளி. ஓம் ரீம் காளி. உனக்கான பலி தயாரா இருக்கு. காளி இதோ நீ ஆசைப்பட்ட ரத்தம் எவ்வளவு வேணாலும் குடி. தாயே வா உள்ள கூப்பிட வா. ஓம் ரீம் காளி ஜெய் ராஜ்தலவன் ராஜ்தலவன். ஓம் ரீம் காளி. அந்த பலிக்குட்டி ஓடிட்டா. எங்கடா அவ? குடிங்கடா அவள. ஏய் நில்லு. எங்க போல விட மாட்டேன். ஏய் எங்கிட்டே ஓட பாக்குறா. ஏய் நல்லா கணக்கு பார்த்து சொல்லு. எங்களோட சொத்து எவ்வளவு இருக்கு, அது எங்கெங்க இருக்கு, அத ரெண்டா பிரிச்சு எழுதுனா ஆளுக்கு எவ்வளவு வரும், அத ஒண்ணா ஆக்குனா மொத்தத்துல எனக்கு எவ்வளவு வரும்? எல்லா கணக்கையும் பார்த்தாச்சியா. இன்னும் half an hourல உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் வந்துரும். அண்ணே 2 பங்கா 1 பங்கான்னு கணக்கு போடுறது இருக்கட்டே. இப்ப நடக்க போற கணக்கே வேற மாதிரி இருக்குனே. என்னடா சொல்ற நீ? சரி நீ போ, அப்புறம் பாத்துக்கலாம். சரிங்கய்யா. அண்ணே நம்ம சரவணனுக்கும் துளசிக்கு கல்யாணம் நடக்க போகுதுனே. நடக்கட்டும் முதலாளி. ஊரறிய அந்த கல்யாணம் நடந்துட்டா முழுசா அந்த சொத்தெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது முதலாளி. நல்லது. ஊர் ஜனங்கள்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க முதலாளி. ரொம்ப நல்லது. அண்ணே முட்டாள் இவ்வளவு சொல்லிட்டு நிக்கிறிய, வெக்கமா இல்ல? இனி யாரும் துளசியை கொண்டு இருக்கணும்ல? போங்கடா போய் அந்த பொண்ணை தூக்கிட்டு வாங்க. ஏற்கனவே அந்த மந்திரவாதி யாகம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த யாகத்தோட யாகமா போட்டு பொசிக்கிறலாம். கல்யாணத்துக்கு வாங்க வேண்டிய பொருள் எல்லாம் லிஸ்ட் வச்சிருக்கியா? முன்ன பொண்ண கல்யாணம் இருந்தா தானே தெரியும். ஏதோ நமக்கு தெரிஞ்சதை வாங்கிட்டு வருவோம். டேய் இப்பவே எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கடா, உன் கல்யாணத்துக்கு யூஸ் ஆகும்ல. நல்ல ஆளுமாமா நீங்க. ஏய் யாரா நீ? தம்பி இதுல தலையிடாதீங்க, சின்ன முதலாளி கூட பார்க்க மாட்டேன்.
அருணாவும் தேவியும் தனியா இருக்காங்க. ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரலையே உங்களுக்கு? புள்ளா இருக்கும் போதே புடிங்க எறியாம மரமா வளர விட்டீங்களடா. உங்களெல்லாம் நம்பி சொத்தை கொடுத்த பாரு. என்ன அடிச்சுக்கடா? போங்கடா, போய் அந்த பொண்ணை தூக்கின்னு வாங்கடா. மாமா நம்ம ஆளுக்கு இப்ப தூக்கிட்டு வந்துருவாங்க மாமா. இப்போ வந்துருவாங்க மாமா. சாமி, ஏற்கனவே இருந்த மந்திரவாதியால ஒண்ணும் பண்ண முடியல. அதனாலதான் உங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க. நல்லா பார்த்து பலி கொடுங்க, இல்லன்னா அவங்களுக்கு நாம பலிகாடாயிடுவோம். இப்பப்பா யாரா நீங்க? என்ன விடுங்கடா. டேய் விடுங்கடா. ஓடி உள்ள வண்டி ஓடுறா. புடி செஞ்சு குள. தம்பி என்னடா இன்னும் ஆளா காணோம்? ஐயோ, எங்க தேடியும் காணலையே. ஐயோ டே தம்பி அரவிந்தா, அடே என்னாச்சு? என்னாச்சு? ஐயோ, நீங்க எல்லாரும் எங்க போயிட்டு வரீங்க? ஐயோ, நம்ம துளசி யாரே 4-5 ரவுடியும் கடத்திட்டு போயிட்டாங்கப்பா. என்னால ஒண்ணும் பண்ண முடியலப்பா. ஐயோ, என்னன்னு பாப்போம். போங்கடா, போய் நான் சரி அரவிந்தா பாருங்கப்பா. ஐயோ ஐயோ அம்மாடி துளசி, அக்காவுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ஐயோ அழுவாதா, எதுவும் ஆயிருக்காதுடா. ஐயோ துளசி, யோ மந்திரவாதி, பலிகடா வந்துருச்சு. சீக்கிரம் வேலையை முடி. விடுங்கடா. விடுங்க என்ன. தூக்கி போடுங்க. தூக்கி போடுங்க நெருப்பு. அண்ணே, இதோட நம்ம ஓஞ்சானே. இதை விட்டு வேடா, சொன்னா கேளு வேடா. அரவிந்தா, என்னடா ஆச்சு? கிடைக்கலையா? ஐயோ, எங்க சித்தப்பாங்க மேலதான் டவுட்டா இருக்கு. வாங்க கோரி பக்கம் போய் தேடி பார்க்கலாம். வாங்க போலாம். சீக்கிரமா. இங்க பாருங்க,
என்ன நடந்திருக்கும்? ஐயோ என்ன நடந்துக்குன்னு தெரியலையப்பா. எல்லாரும் செத்து கிடக்குறாங்களே. என் மக தொலைச்சி காணுமே. ஐயோ கடவுளே. அம்மா துளசி எங்க போயிருப்பா? எல்லாம் செத்து கிடக்குறானுங்களே. இத்தனை பேர் செத்து கிடக்குறாங்க. அட பாவிங்களா, இப்படி அக்கிரமம் பண்ணி அநியாயமா அடிச்சு போயிட்டீங்கடா. மனுஷன்கிட்ட இருந்து தப்பலாம், அந்த ஆத்தா கிட்ட இருந்து தப்ப முடியுமாடா? அட பாவிங்களா. அம்மா அம்மா தாயே, அம்மா அம்மா தாயே. மெய்யப்பா, நான் உன் கூட தான் இருக்கேன். உன் மக துளசியா வந்ததும் நான் தான். இப்போ உன் மனைவியா காட்சி தந்ததும் நான் தான். இனிமே உனக்கும் உன் குடும்பத்துக்கும் எந்த ஆபத்தும் வராது. வீட்டுக்கு போ. அங்க உன் மக துளசி வந்திருப்பா. மலையிலிருந்து விழுந்தவளை காப்பாத்தி இத்தனை நாளா ஏன் பாதுகாப்புல வச்சிருந்தேன். இப்ப அவளை உன்கிட்டயே ஒப்படைச்சிட்டேன். சந்தோஷமா போ. அம்மா, மதுரையில மீனாட்சியா இருக்கிறதும் நான் தான். காஞ்சியில காமாட்சியா இருக்கிறதும் நான் தான். இப்போ இந்த மேச்சேரியில வனபத்ர காளியா இருக்கிறதும் நான் தான். அம்மா தாயே பத்ரகாரி அம்மா. அம்மா உன் கருணையே கருணை அம்மா, உன் கருணையே கருணை அம்மா தாயே.